அழகில் ஜோதி என்னும் வளர்த்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தே நமக. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை வணங்குகின்றேன். தூய அருளன்னை அவர்களை வணங்குகின்றேன். சுவாமிஜி அவர்களை வணங்குகின்றேன். அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமிஜி அவர்களையும் அருளன்னை காந்திமதி அவர்களையும் அன்னை தாமிரபரணி நதியையும் மகனமாற பிரார்த்தித்து வணங்குகின்றேன். ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷின் இவைகளுக்கு அகில இந்திய தலைவராயிருக்கின்ற தலைவர் சுவாமிஜி அவர்களுக்கும் உபதலைவர் சுவாமிஜி அவர்களுக்கும் குருபீடத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷின் மடம் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண தலைவரும் அரங்காவலில் ஒருவருமாகிய இந்த மாநாட்டின் தலைவருமாகிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தி மகாராஜ் திருவடிகளை வணங்கி தொடங்குகின்றேன். இப்பொழுது ஒரு அதாவது எங்களையெல்லாம் உருவாக்கிய, எங்களுக்கெல்லாம் வாழ்வளித்த, எங்களுக்கெல்லாம் குருநாதராகிய சுவாமி சித்பவானந்த அவர்களை சிறந்தாழ்த்தி வணங்கி வேண்டி பிரார்த்திக்கின்றேன். அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தினுடைய பல மடங்களிலே வந்திருக்கின்ற சாதுக்கள் பெருமக்களையும், ராமகிருஷ்ண இயக்கத்தைச் சேர்ந்த சாரதாதேவி மடத்தினுடைய மாதாஜிகளையும், நமது சாரதா ஸ்தாபனங்களுடைய சாரதா சமிதியினுடைய தலைவி சகோதரிகளையும் நம்முடைய சாது பெருமக்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். பிற சம்பிரதாயங்களை சேர்ந்த சாது மகாத்மாக்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்கு நமக்கெல்லாம் ஆசி உரை வழங்க இருக்கின்ற நமது தலைவர் சுவாமி அவர்களையும் நமது சாமணத்துறை தலைவர் சுவாமி அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அதாவது ராமகிருஷ்ண விவேகானந்த சாரதாதேவனுடைய பக்தரா சாம்ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவருமே பெரும் வாக்கியவான்கள். உங்கள் அனைவரையும் திறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற உன்னதமான பக்தரும் கொடைவள்ளலும் தெய்வீக சம்பத்து நிறைந்தவருமாகிய ராம்கோ குரூப் சேர்மன் அவர்களையும், அடுத்ததாக தபோன சார்பிலே வந்திருக்கின்ற எங்களுடைய தபோன பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும், அதுவும் சிறப்பாக எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கின்ற எஸ்வி அழகப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்கு பாவப்பிரச்சாரக் அமைப்புகளிலிருந்து பலவித தொண்டர்களும் அதை இயக்குகின்றவர்களும் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சிறந்தாழ்த்தி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து வரவேற்கின்றேன். அது அடுத்ததாக இங்கு நமக்கெல்லாம் நல்ல விதமாக பணிபுரிகின்ற பத்திரிகை நிருபர்கள் வந்திருக்கின்றார்கள், ஊடகத்தினுடைய நிருபர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்கு மேடையிலே வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர்,
மற்றும் பல பேர்கள் உதவி செய்ய வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பக்தர்கள், அதாவது மிக சிறந்த பக்தர்கள், ராமேஸ்வருடைய அருள் வெள்ளத்திலே தோய்ந்தவர்கள். அடுத்ததாக அதே போன்று தாய்மார்கள், அவர்களும் அருள் வெள்ளத்திலே தோய்ந்தவர்கள். அவர்களெல்லாம் வணங்கத்தக்கவர்கள், பூஜிக்கத்தக்கவர்கள். அவர்களையும் மனமாற வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு, அதாவது நமது சுவாமிஜி சங்கரானந்தி அவர்கள், அதாவது நாங்கள் இந்த கொடியை வாங்கும்போது மிக தயக்கத்துடன் வாங்கினோம். ஏனென்றால் அவர் உடல்நலம் கொண்டிருந்தார். ஆனால் நாங்கள் முன்னாடி ஒத்துக்கொண்டிருந்தோம். குருதேவருடைய திருவருளால் இந்த மகாநாடு சிறப்பாக நடைபெற அவர்கள் நல்ல உதவி புரிந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மகாநாடு மிக சிறப்பாக நடைபெற பலவேறு தொண்டு அமைப்புகள் உதவி புரிந்திருக்கின்றார்கள். பலவேறு பெயர்கள் நன்கொடை அளித்துள்ளார்கள், பொருளுதவி செய்துள்ளார்கள், சிரமதானம் செய்துள்ளார்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். நமது ஸ்தாபனங்கள் நடத்தக்கூடிய பள்ளியிலிருந்து முதல்வர், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் எல்லாம் அருந்தொண்டாற்ற வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த மேடையை மிக அற்புதமாக நடத்தி செய்து கொடுத்த இந்த மேடை அமைப்பாளர்களுக்கும், இந்த மேடையை அமைப்பதற்கு உறுதுணையாக நின்ற ஒரு அன்பரையும், அடுத்ததாக இதிலே பெரும்பங்காற்றிய அனைவரையும் வரவேற்பை வணங்குகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு தங்கியிருந்து நாங்களும் பணிபுரிந்திருக்கின்றோம். இருந்தாலும் இங்கு தங்கியிருந்து சில சாது பெருமக்கள் அரும்பணி ஆற்றியிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய குரு சகோதரிகள் மிக ஒற்றுமையாக மிக அருமையாக அரும்பணி ஆற்றியிருக்கின்றார்கள். அவரை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை, அந்த பணியை சிறப்பித்தே ஆக வேண்டும், அவர்களை வாழ்த்தியே ஆக வேண்டும், பிரார்த்தித்தே ஆக வேண்டும். மிக ஒற்றுமையாக செயல்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய சுவாமிஜி சித்பானந்த சுவாமிஜியுடைய வாழ்க்கை வரலாறுகளை அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் தேவை என்று நமது ஸ்தாபனத்துடைய பழைய மாணவர்கள் வேண்டுகோள் எனக்கு ஒரு அருங்காட்சியகம் அமைத்திருக்கின்றார்கள். பழைய மாணவர்கள் அவர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த மாநாட்டின் சார்பாக மிகவும் அன்புடனும் பிரியத்துடனும் எங்களில் ஒருவராக நினைத்து வரவேற்கின்றேன், பிரார்த்திக்கின்றேன். அந்த நிகழ்ச்சி அதாவது அவருடைய கண்காட்சி அற்புதமாக ஒரு ரூமில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். விருப்பப்படுகின்றவர்கள் போய் பார்த்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்புறம் இங்கு பலவித உதவிகள் புரிந்திருக்கின்றார்கள். இன்னும் விடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக சொல்ல முடியவில்லை. சுரந்தாலும் அத்தனை பேர்களையும் மிக அன்போடு பரிவோடு பிரார்த்தனை செய்து வரவேற்கின்றேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், தூய அன்னை சாரதா தேவியார், சுவாமிஜி வேதாந்த சுவாமிஜி அவர்கள், எல்லாவற்றையும் மேலாக காந்திமதி அம்மாள், எல்லாவற்றையும் மேல் எல்லையப்பர் அவர்களெல்லாம் அருளெல்லாம் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். குறிப்பாக நெல்லை வாழ் மக்கள் மிக சிறப்பாக இதற்கு அரும்பணி புரிந்திருக்கின்றார்கள். அப்புறம் நிறைய பேர்கள் உதவி புரிந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் வரவேற்று மிகவும் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு இந்த நிகழ்ச்சியிலே பலவித பேச்சாளர்கள், சாதுக்கள் பெருமக்கள் பங்கேற்கின்றார்கள், சன்னியாசினிகள் பங்கேற்கின்றார்கள், பெரும் பேச்சாளர்கள் பங்கேற்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் மிக அன்போடு வரவேற்று அவர் அனைவரையும் பரமேஸ்வரர் திருவள்ளுக்கு பாத்திரமாகுமாறு பிரார்த்தித்து வேண்டுகொள்கின்றேன். எல்லோருக்கும் பூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்பு தந்த எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய
सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. மண்ணுலகும் விண்ணுலகும் அளந்து நின்ற மாதவனே, கண்ணார கண்டு கொள்ள காயந்தான் எடுத்தானே, புண்ணியங்கள் வளர்ப்பதற்கு புவியதனில் வந்தானே, எண்ணமிலா அருளுருவன் ராமகிருஷ்ணன் அடிபோற்றி. அன்புடைய சுவாமி சதானந்த சுவாமி அவர்களே, எங்கே இருக்குது, அன்புடைய சுவாமி சதானந்தி அவர்களே, அன்புடைய பக்திக்குரிய மற்றும் சன்னியாசிகளே, மேடை மேலிருக்கும் முக்கிய விருந்தினர்களே, என்னுடைய பேரன்புடைய சகோதரர்களே, சகோதரிகளே, பக்தர்களே, இந்த அருமையான விழாவில் வருஷந்தோறும் கலந்துட்டு இந்த 20 வருஷமாக 19 வருஷமாக நான் சந்தோஷப்பட்டு வந்திருக்கேன். முதல்ல 1 2 நான் வரலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் நான் கலந்துட்டுருக்கேன். இந்த பக்தர்கள் மாநாட்டில் இந்த 20வது ஆண்டு இந்த மாநாட்டில் கலந்துட்டு ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி மாநாடு எதுக்காக நாம் வரோம் என்றதை நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயத்தில் சிந்திக்கிறோம். அதே விஷயத்தை மறுபடியும் நாம் சிந்திக்கிறோம், இந்த தினமும் சிந்திக்கிறோம். ஏன்னா இந்த ரொம்ப ஆழ்ந்த விஷயம் இந்த மாநாட்டில் இருக்குது. அது இல்லாமல் போனால் நாம் 20 வருஷம் இதுக்காக தொடர்ந்து வருஷந்தோறும் இங்கே வந்து சேர்றோம். இது ஒரு ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஒரு கொடை. ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்குன்னா நம்ம இந்த உலகத்தில் விழுந்துட்டுருக்கோம். நம்மளை போல மக்களுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு பெரிய செய்தி கொடுத்துருக்கிறார். அதை நாம் பின்பற்றினால் நமக்கு உலகிய, அதாவது சமுதாய வாழ்வில் கௌரவமாக வாழ முடியும், தைரியமாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இதை நாம் ஒரு சம்ஸ்கிருத சப்தத்தில் சொல்கிறோம், அபியுதயம்னு சொல்லுவோம். அதாவது உலகிய வாழ்வில் சுகம். உலகிய வாழ்வில் எல்லாம் சுகமாக இருக்காது, சுகமும் கஷ்டமும் கலந்து தான் வரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோன்னு அர்த்தம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த உலகத்தில் சுகம் கொடுக்கும்படியான ஒரு நெறி, ஒரு வழி ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். மேலும் நம்முடைய மனம் எப்போதும் நிம்மதியாகவும் அன்புடையதாகவும் பற்றற்றதாகவும் அச்சமற்றதாகவும் நோய் நெஞ்சு மரணம் எல்லா இடத்துலையும் நமக்கு எந்த விதமான அச்சமில்லாததாகவும் இருக்க முடியும். எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டியிருக்க வழியில் நாம் நடந்தோம்னா, அவர் அருளால் நாம் இதை அவர் காட்டி கொடுத்துருக்க வழியில் நடக்கணும். அப்போ நமக்கு ஆன்மீக ஆனந்தமும் கிடைக்கும். ஆன்மீக ஆனந்தமானது என்றைக்குமே ஒரு சொட்டு அது உள்ள துக்கமும் கிடையாது, துயரம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஆனந்தமும் நமக்கு கிடைக்கணும். இந்த உலகத்திலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுகம் நமக்கு கிடைக்கணும். இதை இரண்டையும் அபியுதயம் நிஸ்ரேயசம்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறது. இந்த உலகில் இருக்கும்படியான ஆனந்தத்துக்கு அபியுதயம்னோ, ஆன்மீக ஆனந்தத்துக்கு இறை காட்சி, இறை நாமாவில் ஒரு ஆனந்தம், இதெல்லாம் இது ஆன்மீக ஆனந்தம். எப்போவுமே அழியாத ஆனந்தம், அளவற்ற ஆனந்தம். அந்த ஆனந்தத்தையும் கொடுக்கறது நிஸ்ரேயசம். இது இரண்டையும் கொடுக்கும்படியான ஒரு செய்தி நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் கொடுத்துருக்கார். இந்த 2 லாபங்களும் நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் கொடுத்திருக்கிறார். அவரை தர்மத்தை நாம் செயல்முறையில் கொண்டு வந்தால் இந்த 2 லாபமும் நமக்கு கிடைக்கும். இவ்வுலகில் சுகமாக வாழ்தல், அக உலகில், அதாவது ஆன்மீக உலகில்
அழிவிலா வாழ்வும் அளவிலா அறிவும் இன்பமும் அன்பும் பெறுவது இந்த இரண்டையும் கொடுக்கும் தர்மத்தை தான் நாம் இன்றைக்குரிய இப்போதைக்குரிய தர்மம் யுக தர்மம்னா அப்ராப்ரியேட் ரிலிஜன்னு இன்றைக்கு இப்போதைக்கு உரிய தர்மம் இது. அதை ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த சனாதன தர்மம்ன்றது வைதிக தர்மன்றது ஆயிரம் ஆண்டுகளாக வந்துட்டுருக்குது. ஆனால் அதை புதுப்பிச்சு புதிய சமுதாயத்தில் எப்படி நம்ம செயல்முறையில் கொண்டு வர முடியும் அதை சொல்லி கொடுத்ததுக்காக அவதார புருஷர்கள் வரார்கள். அந்த மாதிரி வந்த அவதார புருஷர்களில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார வரிஷ்டர். எதுக்குன்னா இந்த உலகத்தில் இப்போது என்ன மாதிரி துயரம், எல்லாரும் குழந்தையிலேருந்து எப்படி பெரியவர்கள் எல்லாரும் துயரத்தில் விழுந்துட்டுருக்கா. இவர்களை இந்த துயரத்திலிருந்து காப்பாற்றி இந்த உலகத்திலையும் ஆனந்தம் கொடுத்து ஆன்மீக உலகத்தில் முன்னேற்றம் கொடுத்து அந்த அழிவற்ற ஒரு வாழ்க்கையும் அளவற்ற அறிவும் ஆனந்தத்தையும் கொடுக்க முடியாத ஒரு தர்மத்தை ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு போதிச்சிருக்கிறார். அதனால் அவர் நாம் அவதார வரிஷ்டன்னு சொல்கிறோம். அவர் இதை கொடுத்துருக்கிறதுனால இந்த வழியில் நாம் போகணும், அவ்வளோதான். வழியை காட்டி கொடுத்துருக்காரு. அவரே நடந்து நமக்கு உற்சாகம் கொடுக்குறாரு. அவர் வாழ்க்கையும் வரலாறும் படித்தோம்னா நமக்கு எங்கில்லாத ஒரு ஆற்றல் நமக்குள்ளே வரும். நாமளே இந்த வழியில் நடக்க முடியும், நாமளே இந்த வழியில் சென்று விஜயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி நம்பிக்கை நமக்கு உண்டாகும். அதுக்காக நாம் அதை படிப்படியாக செயல்முறையில் நடக்க வேண்டும். அவர் அறிவுரை கொடுத்துருக்காரு, அவர் வாழ்க்கையை காட்டி கொடுத்துருக்காரு நமக்கு. அதை நாம் படிப்படியாக எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்முறையில் கொண்டு வரணும். அதுக்காக நாம் அந்த படிகளை தர்ம வாழ்வின் படிகளை அறவாழ்வின் படிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2-3 நாள்கள் இந்த மாநாட்டில் நீங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணரின் தர்மத்தின் இந்த 2 பகுதிகளையும் கேட்கப் போகிறீர்கள், புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். என்ன ஒருத்தர் நீங்கள் கேட்டங்களானா புரியும். அந்த புரிஞ்ச பிறகு நீங்கள் அதை செயல்முறையில் கொண்டு வருவீர்கள் என்றது என்னுடைய நம்பிக்கை. இதற்காக நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். என்னன்னா, எல்லா நிகழ்ச்சிகளிலும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தவறாமல் கேட்க வேண்டும். இந்த 3 நாள் உங்கள் கையில் இருக்குது. இந்த இடத்துல நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் தான். அது பாட்டாகட்டும், பஜனையாகட்டும், சொற்பொழிவாகட்டும், இல்லை மாதிரி நிருத்தியமாகட்டும், நடனமாகட்டும், எல்லாம் ஆன்மீக விஷயத்தை நமக்கு தெரிவித்து கொடுக்க முடியாத நிகழ்ச்சிகள். அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்றுத்திலையும் தப்பாமல் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், மகிழ வேண்டும். இந்த முழு மனத்தோடு இதெல்லாம் கேட்க வேண்டும். அவை மறவாமல் இருப்பதற்காக முடிஞ்சதுன்னா ஒரு காகிதம் பேனா வைத்து கொண்டு குறிப்பு போட்டு வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மெமரி ஞாபக சக்தி ரொம்ப குறைச்சல். இங்கே கேட்ட உடனே வெளியில் போய் சுவாமி ரொம்ப நல்லா பேசினாருன்னு சொல்லுவாள். என்ன பேசினாருன்னா என்னமோ பேசினார், ரொம்ப நல்லா பேசினார். நம்ம நினைவு சக்தி ரொம்ப குறைச்சல். ஆகவே நம்ம நினைவு சக்தி நமக்கு தெரியாதா? ஆகவே கொஞ்சம் பேப்பரும் பென்சிலும் வச்சுண்டு, பேப்பரும் டாட் பென்னும் வச்சுண்டு குறிப்பு போட்டுனுங்களானா உங்களுக்கும் நினைவு வச்சுக்கிறதுக்காக அது உபயோகமாகும். 4 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சிகள் 4 பேருக்கு எடுத்துக்காட்டு சொன்னீங்களான்னா இந்த தரம் வர முடியாதவா நெக்ஸ்ட்டு மாநாடுக்கு அவார்டுகளை ஓடி வரணும். அப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், ஆன்மீக வாழ்வு விரும்புவர் இடையிடையே நல்லோர் இணக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அந்த எளிதான ஒரு வழிக்குள்ளே எல்லாருக்கும் சொல்லுவார். யாருக்கு ஆன்மீகம் வேண்டுமோ இடையிடையே ஒரு நல்லோர் இணக்கத்தில் போய் சேர வேண்டும். சத் சங்கம்னு சொல்லுவோம். இந்த நல்லோர் இணக்கம் தான் இந்த பெரிய மாநாடு. இந்த மாநாடு ஒரு பெரிய நல்லோர் இணக்கம், சிறந்த ஒரு நல்லோர் இணக்கம். இங்கே வருவதால் உங்களுக்கு ஆன்மீக வாழ்வில் ஊக்கமும் உறுதியும் தன்னம்பிக்கையும் உண்டாகும்.
நாமும் ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து ஆன்மீகமைச்சை அனுபவிக்க முடியும் என்பதில் நம்பிக்கை உண்டாகும். இதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்குமோ இந்த 3 நாள் நீங்கள் இதை கேட்டங்களானா உங்களுக்கே ஆச்சரியமாகும். வீட்டில் நீங்கள் உட்காந்து 15 நிமிஷம் தியானம் பண்ணுறதுன்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ராமகிருஷ்ண பக்தர்களுக்கு எல்லாரும் தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டுருக்கா. நீண்ட காலம் உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டுருக்கா. அவர்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறா, சுவாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அரை மணி உட்காந்துக்க முடியல, 20 நிமிஷம் உட்காந்துக்க முடியல, இரவில் உக்காண்டுக்கவே முடியலன்னு சில பேர் வந்து சொல்கிறா. உக்காண்டுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் உண்டாயிடுத்து. நான் சொல்கிறேன் நல்லதுன்றேன். உக்காண்டுக்க முடியல சஞ்சலமாக இருந்தால் நான் சொல்கிறேன் நல்லதுன்றேன். என்னென்னா மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி தான் நிலை. அவளுக்கு தெரியவே தெரியாது அந்த மனசு சஞ்சலமாக இருக்குது. இவளுக்கு கடைசி பற்றி தெரிஞ்சிருக்குது நம்ம மனுஷன் இந்த மாதிரி சஞ்சலம் உண்டாயிருக்குது. அந்த இந்த நோய் உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம், மருந்து வாங்கிப்போம், நோய் நீங்கி போயிடும். அதை போல் என் மனது சஞ்சலமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய லாபம். அது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம மனசு கட்டுப்பாடு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. அதே நீங்கள் வீட்டில் 15 நிமிஷம் அரை மணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, இந்த இடத்துல வந்து காலம் வர 5லேருந்து ராத்திரி 9 மணி வரலாம் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி கேட்குறங்க, ஆன்மீக சிந்திக்கிறங்க, சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விதமான தொந்தரவும் கிடையாது. ஆன்மீக சிந்தனையில் மூழ்கி 3 நாள் நீங்கள் இருக்குங்க. உங்களுக்கே நம்பிக்கை வராது. வீட்டில் உட்காந்து நினச்சிட்டுங்களான்னா 3 நாள் நான் ஆன்மீக சிந்தனை செய்கிறேன், ஆன்மீக வாழ்க்கையில் நான் மூழ்கி இருக்கிறேன், மனசில் நினச்சிட்டா கூட உங்கள் உடம்பெல்லாம் நடுங்க, ஐயோ நம்மளால் முடியாது. இங்கே வந்து அதை நீங்கள் பண்ணிட்டு போகிறங்க. இந்த ஒரு மாநாட்டில் வந்து போனவாள்லாம் எல்லாத்துக்காட்டிலும் பெரிய லாபம். நாமளும் ஆன்மீக வாழ்க்கையில் மூழ்கி இருந்து ஆனந்தப்பட்டு இருக்க முடியும். இந்த ஒரு தன்னம்பிக்கை உண்டாருது. அது உங்களுக்கெல்லாம் உண்டாகி ஆகும். ஆகவே இந்த இருக்கப்போ சின்ன ஒரு வேலை நீங்கள் பண்ணோம். இந்த இங்கே வந்தாருந்தோம் அந்த உலக தொடர்பு நமக்கு தட்டி நம்மளை ஏய் நீ உலகத்தில் இருக்கே வடிவ நீ சொர்க்கத்துக்கு போகாத, ராமகிருஷ்ணன் லோகத்துக்கு போகாத, இங்கே இருக்க இங்கே இரு தட்டி எழுப்புறதுக்காக நியூஸ் பேப்பர் உண்டு நம்மக்கிட்ட. நியூஸ் பேப்பர் தொட்ட உடனே எந்த நீங்கள் தியானம் பண்ணி எந்த உயரத்தில் இருந்தாலும் தபால்னு கீழே வந்து விழுங்க. சுவாமி பிரம்மானந்தரை பற்றி ஒரு நிகழ்ச்சி உண்டு. அவர் எப்போவுமே சமாதியில் மூழ்கி இருந்தாராம் வேலூர் மடத்தில். அப்போது அம்மாக்கிட்ட போய் சாரதா தேவிக்கிட்ட போய் வேறு சிஷ்யர்கள்லாம் சொன்னாலாம், இப்படி பிரம்மானந்த சுவாமி காலமிலேருந்து சாயங்காலம் வரலும் சமாதியில் மூழ்கி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அவர் உடம்பு, அவர் சமாதியிலே போயிடுவார், அவர் எப்படி அவர் மனசு கீழே இறக்கி விடுறதுன்னு கேட்டாலாம். அதுக்கு அண்ணன் ரொம்ப எளிதான வழி கட்டினாலும், அவர் அழைச்சிட்டு போய் கல்கத்தாவில் வச்சுடு, அந்த இடத்துல நியூஸ் பேப்பரும் டிவியும் அதுவும் இது இருக்குது, அவன் மனசு அப்படியே கீழே இறங்கி வந்துடும். அந்த பெரிய பரமஹம்சருடைய மனசு கூட கீழே இறங்கி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ, ரேடியோ கேட்குறதோ, டிவி பார்ப்பதோ, அல்லது உலகியல் நிறைந்த புத்தகங்கள் படிப்பதோ இந்த 3 நாளில் தயவு செஞ்சு செய்யாதீர்கள். உங்கள் நன்மைக்காக நீங்கள் இந்த அதனால் என்னவாகும், இவ்வளோ ஆன்மீக சிந்தனைகள், ஒரு ஆன்மீக ஒரு பாவனை உங்களுக்குள்ள நுழைஞ்சின்றிருக்குது, அதெல்லாம் சிதறி போயிடும், மனசும் சிதறி போயிடும், கேட்ட ஆன்மீக கருத்துக்கள் மனதில் பதியாமல் போயிடும். இது ஒரு பெரிய லாஸ், பெரிய நஷ்டம். இங்கே வந்தது நீங்கள் ஒரு பெரிய லாபத்துக்காக வந்திருக்குங்க. அந்த லாபம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னா இந்த சின்ன ஒரு டிசிப்ளின், இந்த டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களான்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், பக்தர்களுக்கு ஜாதி வேறுபாடு இல்லை, பக்தர்களெல்லாம் ஒரே ஜாதியை சேர்ந்தவர், அதாவது பக்தர் ஜாத்தியை சேர்ந்தவர்னு ஒரு. நாமெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்கள், நாமெல்லாம் அவர் மக்கள். ஆகையால் இந்த முக்காமில் பல குறைவு இருக்க முடியும். என்ன நம்ம 3000 பேர் 4000 பேர் இங்கே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வசதி வேண்டும். எல்லோரும் நம்ம வசதியெல்லாம் இருக்கணும்னா அது எப்படி முடியும்? இங்கே ஏற்பாடு பண்ணுறவா ஒரு 1000 பேர் இருப்பா, நாம் 4000 பேர் நம்ம ஒருத்தாலும் இந்த வசதி வேணும்னு கேட்டோம்னா எல்லா வசதியும் நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் வசதிகள் இல்லாமே நாம் கொஞ்சம் கஷ்டப்படணும்.
சில குறைவு இருக்கும், சில தவறுகள் இருக்கும். அப்போ நாம் என்ன நினச்சிக்கணும், நான் இதை சரிப்படுத்துகிறேன், ஏன்னா இது என்னுடைய வீடுன்னு நினச்சிக்கணும். நீங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்குங்க. ஸ்ரீராமகிருஷ்ணரும் ஒரு சாரதாதேவியும் நம்ம அப்பா அம்மா. நாம் எங்கே இருந்தாலும் நாம் அவருடைய குழந்தைகள். நாமெல்லாம் வந்திருக்கோம். இப்போது இதற்கு இங்கே இருக்க குறைவாகட்டும் தவறாகட்டும் அதை சீரியஸாக எடுத்துக்காம இது நம்முடைய வீடு, நாமளே இதை சரிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ சரிப்படுத்தினீங்களான்னா உங்களுக்கு அமைதியாக 2 நாள் இருக்க முடியும், 3 நாள் இருக்க முடியும். ஆன்மீக மேம்பாட்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அருளும் பெறுவீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு வழி. இந்த மாதிரி ஆன்மீக சூழ்நிலை அதனிலிருந்து தொடர்ந்து 3 நாள் ஆன்மீக விஷயங்களை கேட்டு சிந்தித்து மனதில் படிவித்து கொள்ளும் வாய்ப்பு ஸ்ரீராமகிருஷ்ணன் அருளால் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது. எவ்வளவோ வாய்ப்பு கிடச்சிடும். அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிடும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அமெரிக்காவுக்கு போகிறது க்ரீன் கார்டும் கிடச்சிடும். ஆனால் இந்த மாநாடில் 3 நாள் கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ பேர் பாவம் வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டு போகணும்னு ஏற்பாடு பண்ணுறா. அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் என்னவாய் போக முடியல. இப்படி எவ்வளோ பேர் பாவம். அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அது ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு தான் தெரியும். அது என்ன கண்டிஷனும் தெரியாது. சில பேருக்கு கேட்காமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். சில பேர் கஷ்டப்பட்டு கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குது. இது எப்போவுமே மனசில் வச்சுங்க. இந்த வாய்ப்பு சாதாரணமாக கிடைக்காது. இந்த வாய்ப்பு முழுக்க நீங்கள் உங்கள் லாபத்துக்காக உபயோகப்படுத்திக்கணும். இதன் மூலமாக ஸ்ரீராமகிருஷ்ணரும் சாரதா தேவியாரும் சுவாமி விவேகானந்தரும் நம் எல்லோரையும் கைப்பிடித்து நம் நல்வழியில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை மறக்காதீர்கள். நாம் இங்கே இந்த நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுத்துக்கிறப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாம் எந்த வழியில் போகணும், எந்த வழியில் நாம் சென்றோமானா நமக்கு இந்த உலகிய ஆனந்தமும் கிடைக்கும், ஆன்மீக ஆனந்தமும் கிடைக்கும். இது ரெண்டும் நமக்கு கிடைக்கும்படியே செய்கிறதுக்காக அந்த தெய்வீ சக்தி, அந்த திவ்யத்தை தர சக்தி நம்மள இங்கே இழுத்துன்னு வந்திருக்குது. நாமளாக வரல, அவள் இழுத்துன்னு வந்திருக்கா. இதை நாம் நினச்சிக்கணும். இந்த 2-3 நாள்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியையும் அமைதியையும் தந்து உங்களுக்கு ஒரு ராமகிருஷ்ணரிடம் திருட நம்பிக்கையும் பக்தியும் உண்டாகும்படி திவ்ய மூவர்கள் ஆசீர்வாதம் செய்யட்டும் என்று வேண்டிய வண்ணம் என் வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவினை சிறப்பு செய்ய விழாமலர் வெளியிடுதல். ஸ்ரீமத் பூஜனிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்கள் வெளியிட மலரின் முதல் பிரதியை பெறுகின்றார் ஸ்ரீமத் சுவாமி சங்கரானந்தாஜி மகாராஜ் அவர்கள், கௌரவ தலைவர், திருநெல்வேலி. மற்றும் ஒரு பிரதியை பெறுபவர் ஆன்மீக இறைப்பணியாற்றும் ஸ்ரீ PR ராமசுப்பிரமணிய ராஜா அவர்கள், சேர்மன், ராம்கோ குரூப், ராஜபாளையம். மேடையில் இருக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கும் விழா மலர் வழங்கப்படுகின்றது.
குருபியோ நமஹ. நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமிகளையும் ஸ்ரீ அம்பாள் காந்திமதி அம்பாளையும் முதற்கண் வணங்குகின்றேன். தெய்வ திருமூவர்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி ஸ்ரீ விவேகானந்தரை நான் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவரும் இந்த மாபெரும் விழாவிற்கு தலைமை தாங்கும் இந்த மகாநாட்டின் தலைவராகவும் இருக்கும் பரம பூஜ்யனிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களே, ஸ்ரீமத் சதானந்தஜி மகாராஜ் அவர்களே, சித்பவானந்தத்தின் தலைவர் அவர்களே, இந்த சாரதா காலேஜ் நிறுவி இவ்வளவு சிறப்பாக தனது தள்ளாத வயதிலும் நடத்தி கொண்டிருக்கும் சுவாமி சங்கரானந்தஜி மகாராஜ் அவர்களே, மதுரை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவரும் சிறப்பாக நடத்தி வரும் ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மனந்தி மகாராஜ் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நாம் எல்லோரையும் வரவேற்பு அளித்த ஸ்ரீமத் சுவாமி திவ்யானந்த மகாராஜ் அவர்களே, மற்றும் ராமகிருஷ்ணர் ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பக்தர்களே, இந்த 20வது மகாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகளே, துறவி பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஆன்மீக மகாநாட்டிற்கு கலந்து கொண்டு இந்த விழா மலரை பெறுவதற்கும் வாழ்த்துரை வழங்குவதற்கும் எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை அளித்த பெரியோர்களுக்கும் துறவியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அருளாலும் ஸ்ரீ அருளாலும் தான் இந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று நான் வணங்குகின்றேன். இந்த இடத்துல சாரதா காலேஜ் இடத்துல சுவாமி சித்மானந்தா அவர்களுடைய முயற்சியிலே வளாகத்தில் இந்த ஒரு மகாநாடு நடக்குது என்று சொன்னால் அன்னை சாரதாம்பாளுடைய அரவணைப்பிலே இந்த மகாநாடு நடக்கின்றது என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த மகாநாடு சாதாரண மகாநாடு அல்ல. எத்தனையோ மகாநாடுகளை பார்க்கின்றோம், அரசியல் மகாநாடு, கட்சி மகாநாடு எல்லாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் அவளுடைய ஆதாயத்துக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு மகாநாடு. ஆனால் இந்த மகாநாடு நமக்காக ஏற்பட்ட மகாநாடு, நம்முடைய வாழ்வு உயர்வதற்காக ஏற்பட்ட மகாநாடு, நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கு ஏற்பட்ட மகாநாடு, நாம் நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கு ஏற்பட்ட மகாநாடு. இந்த மாதிரி ஒரு மகாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மாதிரி மகாநாட்டில் கலந்து கொள்ள ஒரு நினைவே வராது. நமக்கு பல அழைப்புகள் வரலாம், ஆனால் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு அதற்காக இங்கு கலந்து கொண்டிருக்கின்றீர்களே,
அதை பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் புண்ணியவான்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. நம்ம தினந்தோறும் வாழ்விலே சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் குடும்பத்தை பார்ப்பதும் நண்பர்களோடு பழகுவதும் இதிலே தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் செலவழிகின்றோம். ஆனால் நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கும் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கும் கம்பீரமாக வாழ்வதற்கும் இந்த மாதிரி மகாநாட்டில் கலந்து கொண்டால்தான், அதையெல்லாம் மறந்து இந்த மாதிரி மகாநாட்டில் கலந்து கொண்டால்தான் நமக்கு அந்த ஒரு நல்ல வாழ்வும் நல்ல ஒரு நினைவும் அந்த கம்பீரமும் நமக்கு கிடைக்கும். இந்த அரிய வாய்ப்பை நாம் எல்லோரும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு நாளாக நினைத்து இந்த வாய்ப்பை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் குடும்பம் நடத்துகின்றோம், ஆனால் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றோமா? சம்பாதிக்கின்றோம், நிறைய லட்சமாக சம்பாதிக்கின்றோம், நிறைய சம்பாதிக்கின்றோம். ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், அநேகமாக நாம் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. சந்தோஷத்துக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வேறு. நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், சினிமா பார்த்து டிவியை பார்த்து இல்லை நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அது சந்தோஷம் என்று நினைக்கின்றோம். அதெல்லாம் அந்த நிமித்த மாத்திரம்தான். அந்த நிமிஷத்திற்குத்தான் அந்த சந்தோஷம். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்குரிய வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சி நமக்கு கிடைக்கும். அதற்கு ஒரே வழி ஆசையை விடுவது, தியாகத்தை செய்வது. இந்த தியாகம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த தியாகத்தை நமக்கு உணர்த்தியவர் சுவாமி விவேகானந்த அவர்களும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மற்றவர்களும் தான் இந்த தியாக உணர்வை நமக்கு உண்டாக்கியவர்கள். எப்பொழுது நமக்கு அந்த தியாக புத்தி, தியாக உணர்வு நமக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். பற்றற்ற வாழ்வை நமக்கு இருக்க வேண்டும் என்று பகவத்கீதையிலே நாம் படித்திருக்கின்றோம். எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாம் இந்த சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகத்தை சந்தோஷம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மதிப்பு எதிலிருந்து வருகின்றது என்று சொன்னால், நம்மை நாம் எப்பொழுது தெரிந்து கொண்டு கம்பீரமாக இருக்கின்றோமோ, எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றிலையும் பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் நமக்கு அந்த உண்மையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினால என்று சொன்னால், நான் எல்லாவற்றிலையும் பற்றற்று தியாகியாக இருந்து செய்தால்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி இப்படி இந்த ராமகிருஷ்ண இயக்கம் இருக்கின்றதே, இது சாதாரண இயக்கம் அல்ல. இது மாபெரும் ஆன்மீக இயக்கம், எழுச்சிமிக்க இயக்கம். சாதாரணமாக எத்தனையோ மடங்கள் இருக்கின்றது. இந்தியாவில் பார்த்தா எத்தனை மூலைக்கு மூலை மடங்கள் இருக்கின்றது. அவர்கள் ஒருவரும் பக்தர்களை தன்பால் ஈட்டுவது பல வழிகளிலே அவர்கள் ஈட்டுகின்றார்கள். சில பேர் சில காரியங்களை செய்கின்றார்கள், நான் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் என்று சொல்லி தங்கள் பால் இருக்கின்றார்கள். அப்படி எத்தனையோ மடங்கள்லாம் இருக்கின்றது. ராமகிருஷ்ண மடத்தில் என்ன, அந்த நம்ம போய் ஏதாவது சுவாமிகள்கிட்ட போய் கேட்டால் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். இந்த ஆன்மீக விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நூல்களை நமக்கு எடுத்து சொல்வார்கள். அதைத்தான் சொல்வார்களே தவிர, நான் உனக்கு இதை செய்கின்றேன், உனக்கு இந்த லாபம் வரும்,
இந்த விபூதியை போட்டால் இந்த லாபம் வரும், அதை கொடுத்தால் லாபம் வரும் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் இல்லை ராமகிருஷ்ண இயக்கம் இல்லை. அதெல்லாம் கல்ட்டு. அந்த இயக்கமெல்லாம் கல்ட்டு. நம்ம இயக்கம்தான் கல்ச்சர் என்று நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எதை சொல்லுகின்றார்கள் ராமகிருஷ்ண துறவிகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் நன்றாக இருக்க வேண்டும், நீ நன்றாக இரு என்று ஆசீர்வாதம்தான் செய்கின்றார்கள். அதுதான் நமக்கு கிடைக்கின்றதை தவிர நான் அதை கொடுக்கின்றேன் இதை கொடுக்கின்றேன் உனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துவிடும் என்று சொல்லக்கூடிய துறவிகளை நாம் ராமகிருஷ்ண மடத்தில் பார்க்க முடியாது. அவர்களே எல்லா துறவற்றையும் விட்டுவிட்டு தியாக மூர்த்திகளாக இங்கு துறவிகளாக வந்து இருக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த சுகத்தை, தங்களுடைய எதிர்காலம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய இன்ஜினியர்கள் அதெல்லாம் ஆகக்கூடிய அந்த சக்தி படைத்தவர்கள், அந்த ஆன்மீக படைத்தவர்கள், அவரெல்லாம் அதெல்லாம் விட்டு அதெல்லாம் நம்ம அனித்தியம், அதனாலே நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமோ ஒரு கம்பீரமோ நமக்கு கிடைக்காது. எதை நாம் துறவியாக இருந்து எல்லாவற்றையும் விடுவித்து பற்றற்று இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் கம்பீரமாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த இயக்கத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் இந்த உண்மையை தெரிந்து அவர்கள் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. மற்ற எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வழியிலே சென்று சந்தோஷமாக இருக்க வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய பால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தயையினால் நமக்கெல்லாம் இந்த வழியெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் கட்டாயம் நன்றாக புரிந்து கொண்டு என்பதை இந்த மகாநாடு உணர்த்த வேண்டும், உணர்த்தும். இந்த 3 நாள் மகாநாட்டில் நமக்கு உணர்த்த வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் பற்றற்று இருக்க வேண்டும், எதிலையும் பற்று இருக்கக்கூடாது, எதுவும் இது நமக்கு சொந்தம் என்று நினைக்கப்படாது. எது நித்தியம் சொல்லுங்கள், ஏதாவது நிச்சயமாக இது எப்பொழுதும் இருக்கும் என்று ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்வே நிச்சயம் இல்லை. அப்படி இருக்க நம்ம பொருளோ மற்ற காரியங்களோ நமக்கு நிச்சயமாக இருக்க முடியுமா? அது எப்பவும் நிரந்தரமாக இருக்க முடியுமா? நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன என்று நாம் நினைக்க வேண்டும். அது நம்முடைய ஆத்மஸ்வரூபந்தான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் நன்றாக உணர வேண்டும். அதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். அதை நாம் இந்த மாதிரி மகாநாட்டில் மற்ற நண்பர்களோடு கலந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. பல துறவிகள் மகாராஜ் அவர்கள் எல்லாம் பார்த்து அவள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த மகாநாடு ஒரு வாய்ப்பு. நான் நினைப்பதுண்டு, எல்லாவற்றையும் துறந்தவர்களை அவரை போய் மகாராஜன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பதுண்டு. எதற்காக சொல்கிறேன் என்றால் என்னுடைய அபிப்பிராயத்தில் மகாராஜன் யாரை சொல்கிறோம்னு சொன்னால் எல்லா சாம்ராஜ்யத்தையும் எல்லா தேசத்தையும் ஜெயித்தவர்களைத்தான் மகாராஜா என்று சொல்லுகின்றோம். ஆனால் இவர்களெல்லாம் தங்களுடைய உணர்ச்சிகளையும் மற்ற காரியங்களையும் ஜெயித்தவர்கள், எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக இருப்பதனால அவர்களுக்கு மகாராஜ் என்று நாம் சொல்லி நாம் பெருமைப்படுகின்றோம். ஆகையினால் இப்பேற்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நாம் தவற விடாமல் இந்த மாதிரி மகாநாடு 20வது மகாநாடு என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ மகாநாடு நடக்க இருக்கின்றது. இந்த மகாநாட்டில் ராமகிருஷ்ண பரமஹம்ச விவேகானந்தருடைய அருளாலே சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி எல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டும்
அப்போல்லாம் நம்ம எங்கே இருப்போமோ அது தெரியாது. இருந்தாலும் இந்த மகாநாடு நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நமக்கு பின்னால் வரக்கூடிய பெரியோர்கள் நிச்சயமாக இந்த மகாநாடு சிறப்பாக நடக்கும், இன்னும் சிறப்பாக வரும் வருடத்தில் நடக்க வேண்டும் என்று அன்னை ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் சுவாமி விவேகானந்தரையும் அன்னை சாரதாம்பாளையும் சிறந்தாழ்த்தி வணங்கி, நீங்கள் எல்லோரும் ஊருக்கு திரும்பும்போது சந்தோஷமாக திரும்ப வேண்டும். அதே அந்த வாழ்க்கையை பின்னாலே திரும்பிய பிறகு ஊருக்கு சென்ற பிறகும் அதை தொடர வேண்டும். உங்களுக்கு அந்த நினைவு வந்து அந்த சந்தோஷத்தை தொடர வேண்டும் என்று, அந்த அருள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ராமசுப்ரமணிய ராஜா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுதும் வாழ்த்துரை வழங்கியவருக்கு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களின் சீரிய முயற்சியால் ராஜபாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கத்தின் மூலமாக 30/12/2012 மாலை 4:15 மணி அளவில் விவேகானந்த வித்யாலயா பள்ளி வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தரின் வெங்கலச் சிலையை ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்கள் திறந்து வைக்க இசைந்துள்ளார்கள். ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மனாஜி அவர்கள் தலைமை தாங்க உள்ளார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.